Hi friends, welcome to my channel My Tricky Twins. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப் பசில் மேட்சிங் ஆக்டிவிட்டி. இதில் பசில்னாலே பசில் குட்டீஸ்க்கு நம்ம சால்வ் பண்ண சொல்லி கொடுக்கறதுனால குட்டீஸோடைய நிறைய விதமான ஸ்கில்ஸ் டெவலப் ஆகுதுங்க. ஸோ அதை நம்ம பேசிக்லேருந்து எடுத்துகிட்டு போகணும். ஒரு நார்மலாக ஒரு 2 பீஸ் பசில் 3 பீஸ் பசில் ஒரு பேசிக் லெவல்லேருந்து அந்த பசில்ஸ் சால்விங்கை அந்த டெக்னிக்கை நம்ம குட்டிங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுடைய நிறைய ஸ்கில்ஸ் இதில் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்குரிய என்னென்ன திங்ஸ் வேணும்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுக்கு ஓல்டு கார்ட்போர்ட் ஷீட்ஸ், நம்ம அந்த பாக்ஸஸ், நம்ம எதாவது திங்ஸ் வாங்கும்போது நமக்கு அந்த பாக்ஸஸ் கிடைக்குது இல்லையா, அதுவே இந்த ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு ரொம்ப நீட்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஆக்ரிலிக் பெயிண்ட்ஸ், ஸ்கெட்ச் பென்ஸ், அதில் எதாவது பேஸ்ட் பண்ணணும்னா கம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சிசர்ஸ் ஆப்வியஸாக தேவை. வெல்க்ரோ டாட்ஸ் இது ஆப்ஷனல் தாங்க. அப்படி இல்லைனா கூட இது இல்லாமல் கூட நம்மளுடைய ஆக்டிவிட்டியை நம்மளால் செய்ய முடியும். ஸோ இப்போ நான் சொன்ன திங்ஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு செட்டப் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய பேசிக் ஷேப் குழந்தைங்களுக்கு என்னோடய குழந்தைங்களுக்கு ஹார்ட் ஷேப்ன்றது கொஞ்சம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் அந்த ஷேப் சூஸ் பண்ணேன். நீங்கள் உங்களோட பாப்பாங்களுக்கு தக்கன ஒரு ஷேப் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதை சூஸ் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் 2 பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஈக்குவல் பீசஸாக கட் பண்ணாமல் இப்போ நான் ஷோ பண்ணியிருக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அவங்கள க்ரியேட்டிவாக யோசிக்க வைக்கிற மாதிரி, ஒரே ஷேப்பாக இல்லாமல் கொஞ்சம் ஜிக்ஸாக்காக வரா மாதிரி, இல்லை அதுலேயே ஒரு குட்டி பீஸ் வரா மாதிரி, அப்புறமா அதில் ஒரு சின்ன ஒரு வளைவு வரா மாதிரி, இல்லை ஹாஃப் அண்ட் ஹாஃபாக. ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்னோடைய இதுக்கு தக்கன நான் என்னோடய ஒரு ஐடியாவுக்கு தக்கன சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோடதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இன்னும் எங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு நம்ம குட்டீஸ் எப்படி விளையாடுறாங்கன்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இதை வச்சுட்டு அந்த நம்ம பீசஸ் இருக்கு இல்லையா, இன்னொரு பீஸ் 2 பீஸ் பசிலில் ஒரு பீஸ் நம்ம அந்த கார்ட்போர்டில் ப்ளேஸ் பண்ணிடுறோம். இன்னொரு பீஸை அவங்களுடைய கையில் அவங்களுக்கு ஈஸியாக ஒரு ஆக்சசபிளாக ஒரு பவுல்லையோ இல்லை அவங்க கிட்டேயோ பக்கத்தில் போட்டு வச்சுடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குட்டீஸ் விளையாண்டதை பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க நம்ம இந்த ஆக்டிவிட்டியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இது என்ன, இப்போது நம்ம பண்ண ஆக்டிவிட்டி எதை இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டீஸோடைய ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுதுங்க. வேறு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அந்த கையில் அந்த ஷேப் வந்ததும் அவங்களுக்கு அந்த கரெக்டான ஷேப்பில் வைக்கணும். அதுதான் அவங்களுடைய மெயினான எய்மாக இருக்கும். ஸோ அந்த பீஸை ப்ளேஸ் பண்ணுற வரைக்கும் அவங்களோட ஃபோக்கஸும் கான்சன்ட்ரேஷனும் அந்த கார்ட்போர்ட் ஷீட் மேலேயே தான் இருக்கும். ஸோ அவங்களோடது அது கண்டிப்பாக அந்த ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷேப் ரெக்கக்னிஷன்றது அவங்களோட குழந்தையோட அந்த 2-2.5 வயசுலேருந்தே அது நம்ம அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லேயே நாம்ளே இம்ப்ரூவ் பண்ணிடுவோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிவிடுவோம். பட் நம்ம இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் இன்ட்ரோ பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு இன்னும் ஒரு கேமிங் மெத்தடில் அந்த எல்லா ஷேப்ஸையுமே அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன். இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன்றது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவங்களுடைய கண்ணு பார்க்குது, அவங்களோட ஹேண்டு போய் அந்த ஷேடோ பார்ட்டடில் போய் மேட்ச் பண்ணுது இல்லையா. ஸோ அவங்களோட அந்த ஹேண்ட் ஐ அந்த ஸ்கில் கோஆர்டினேஷன் ஸ்கில் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும்.
அடுத்த ஸ்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ். அது இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இது என்னோடய வீடியோக்கு முன்னாடி நீங்கள் நிறைய இடத்துல இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்லுன்றதை நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேள்வி கூட பட்டிருக்கலாம். ஸோ அப்போ அந்த ஸ்கில்னால் என்ன அப்படின்னா, குட்டீஸ் வந்து ஒரு பொருளை ரீச் பண்ணி எடுக்கிறாங்க, அதை டச் பண்ணுறாங்க, அதை பாயிண்ட் பண்ணி பார்க்குறாங்க, ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணுறாங்க, கிராஸ் பண்ணுறது, அந்த பொருளை கீழே ரிலீஸ் பண்ணுறது, இழுத்து பார்க்குறது, அதை புல் பண்ணி பார்க்குறது, புஷ் பண்ணுறது, ஷேக் பண்ணுறது, அதை போட்டு ஸ்க்வீஸ் பண்ணுறது, டேப்பிங், ட்விஸ்டிங், இது எல்லாம் சேர்ந்தது தாங்க ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ். ஸோ இவ்வளோ ஸ்கில்ஸையும் இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு ஒரு ஆக்டிவிட்டிலையும் இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படின்றது தான் என்னோடய அப்கமிங் எல்லா வீடியோஸ்லையும் நம்ம ரிப்பீட்டடாக இந்த ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஸ்கில்லும் ஒரு ஆக்டிவிட்டியும் ஒரு ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியும் கொஞ்சம் க்ரியேட்டிவாகவும் குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரியும் இருக்க போகுது. ஸோ நீங்கள் இதை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இந்த ஆக்டிவிட்டீஸ் யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எந்த இடத்துல பிடிக்குதோ அப்போ ஒரு சின்ன லைக்கை தட்டி விட்டு என்னையும் பூஸ்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ இந்த வீடியோ போடுறோம் அப்போவே உங்களுக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் இமிடியேட்டாக பார்க்க முடியும். அப்புறம் என்னங்க, இன்னொரு சூப்பரான க்ரியேட்டிவான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.